ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சீசனில் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆல்வள்ளி கிழங்கை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்தியான இனிப்பான ஆல்வள்ளி கிழங்கு அடை செய்முறையை தாங்க பார்க்க போகிறோம். நார்மலாக ஆல்வள்ளி கிழங்கை அவிச்சி கொடுத்தா சாப்பிட்லனாக்கா இது மாதிரி இனிப்பு சேர்த்து அடை தட்டி தரும்போது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்வள்ளி கிழங்கு அடை செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. ஆல்வள்ளி கிழங்கு 1/2 கிலோ எடுத்து மண் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப்பு வெல்லத்தை நல்லா தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்வள்ளி கிழங்கு மேல் தோலை இது மாதிரி சீவி எடுத்துடலாங்க. இப்போ பாருங்க, ஆல்வள்ளி கிழங்கு மேல் தோலை நீக்கியாச்சு. தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கிற ஆல்வள்ளி கிழங்கு சீவிக்கலாங்க இது மாதிரி. இப்போ பாருங்க, ஆல்வள்ளி கிழங்க நல்லா சீவி எடுத்துன்னு வந்தாச்சு. ஆல்வள்ளி கிழங்க சீவியாச்சுங்க. நடுவில் வர இது மாதிரி நார் இருக்குங்க, இதை எடுத்துடலாம். இப்போ சீவி வச்சிருக்கிற ஆல்வள்ளி கிழங்க இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆல்வள்ளி கிழங்க ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, ஆல்வள்ளி கிழங்க ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ ரொம்ப சாஃப்டாக மசியாமல் இது மாதிரி பாதி மசிஞ்சால் மட்டும் போதுங்க. இப்போ அரைச்சி இந்த ஆல்வள்ளி கிழங்க எடுத்து வச்சிருக்கிற இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற ஆல்வள்ளி கிழங்கையும் இதே மாதிரி மிக்சியில் சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துன்னு வந்துக்கலாங்க. இப்போ பாருங்க, துருவி வச்சிருந்த ஆல்வள்ளி கிழங்கு ஒரு பல்ஸ் விட்டு இது மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப்பு தூள் பண்ணின வெல்லத்தை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துருக்கிற வெல்லம் ஏலக்காய் தூள் வந்துட்டு இந்த ஆல்வள்ளி கிழங்குல நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இன்னைக்கு வந்துட்டு ஆல்வள்ளி கிழங்கு அடை தட்டுறதுக்கு வந்துட்டு வெல்லம் எடுத்துருக்கோங்க. இந்த வெல்லத்துக்கு பதில் சர்க்கரை கூட எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, இந்த ஆல்வள்ளி கிழங்குல வெல்லம் ஏலக்காய் தூள் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதிலிருந்து ஒரு உருண்டை எடுத்து நம்ம அடை தட்டிக்கலாங்க. அதுக்கு முன்னாடியே ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சாச்சுங்க. இப்போ தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இந்த தோசைக்கல்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ ஆல்வள்ளி கிழங்கு அடை எந்த சைஸில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த மாவை வந்துட்டு ரவுண்ட் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி ரவுண்ட் பண்ண இந்த மாவை தோசைக்கல்லில் சேர்த்து இது மாதிரி அடை தட்டிக்கலாம். இப்போ ஸ்டவ் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அடையை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 1 நிமிஷம் கழித்து அடை பின்னாடி பக்கம் வந்துட்டு லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்குதுங்க. இப்போ இதை லைட்டாக ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டு இது மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ ஆல்வள்ளி கிழங்கு அடையே திருப்பி விட்டாச்சுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இந்த அடையோட ஓரங்களில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் சேர்க்கறது ஆப்ஷனல் தாங்க. ஆயில் அதிகமாக சேர்த்தாக்கா அடை டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த ஆயில் பதில் நெய் சேர்க்கறதுனா கூட சேர்த்துக்கலாங்க. ஆல்வள்ளி கிழங்கு அடையை அப்பப்போ இது மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க. இது மாதிரி திருப்பி விடுறதுனால ஆல்வள்ளி கிழங்கு அடை 2 பக்கமும் வெந்து ஒரே மாதிரி செவந்து வரும். இப்போ பாருங்கள், ஆல்வள்ளி கிழங்கு அடை நல்லா வெந்து 2 பக்கமும் நல்லா செவந்து வந்திருக்கு.
இந்த ஸ்டேஜில் ஆல்வள்ளி கிழங்கு அடையை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாங்க. இப்போ மீதி இருக்கிற ஆல்வள்ளி கிழங்கு மாவை வந்துட்டு இதே மாதிரி அடை தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, இந்த ஆல்வள்ளி கிழங்கு அடையை வந்து திருப்பி விடும்போது ஆல்வள்ளி கிழங்கு அடை பாருங்க 2 பங்கா பிரிஞ்சிடுங்க. இந்த அடையை பாருங்க ஒரே தடவை ஈவனாக ரவுண்டாக எப்படி நம்ம சேர்த்துருக்கோம் பாருங்க. இது மாதிரி கரண்டியை வச்சு திருப்பியும் அதே மாதிரி அடை தட்டிக்கலாங்க. இது மாதிரி தட்டி விட்டுறதுனால ஒரே மாதிரி அடை வந்து ரவுண்டாக வருங்க. ஒவ்வொரு தடவை நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை ட்ரை பண்ணும் போதே இது மாதிரி அடை வந்து பிரிஞ்சிடுச்சு மாதிரி கரண்டியை வச்சு அழுத்தி விட்டுக்குங்க. ஹெல்தியான ஆல்வள்ளி கிழங்கு அடை ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.